Hello students, welcome to our YouTube channel. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த CHSL எக்ஸாம்ஸ் உடைய எக்ஸாம் டேட், டைம் அண்ட் சிட்டியை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்லாட்டுங்கிறத ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல எப்படி நீங்க உங்க எக்ஸாம் டேட், டைம், சிட்டியை செலக்ட் பண்றது, எந்த டேட்டு எந்த ஷிஃப்ட் பெஸ்டா இருக்குங்கிறதெல்லாம் நாம இந்த வீடியோல ஷேர் பண்றோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் SSC பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க இன்னையில இருந்து, அதாவது 28ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி நைட் 11 மணி வரைக்கும் நீங்க எக்ஸாம் டேட், டைம், சிட்டியை வந்து சூஸ் பண்ணிக்கிட முடியும். எக்ஸாம் பாத்தீங்கன்னா 12th நவம்பர்ல இருந்து 30th நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ங்கிறத கண்டக்ட் பண்றாங்க. இவ்வளவு நாள்ல உள்ள எல்லா டேட்ஸையுமே உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் டேட்டா இருக்கோ அந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு எந்த டைம் உங்களுக்கு கரெக்டா இருக்குமோ, மதியமா, ஈவினிங்கா இல்ல காலையில ஷிஃப்டான்றதை நீங்க சூஸ் பண்ணிக்கிட முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ssc.government.in இந்த வெப்சைட்ல போய் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே மை அப்ளிகேஷன்ன்ற செக்ஷன் காட்டுதா? அந்த மை அப்ளிகேஷன் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு CHSL ஃபோல்டர் இருக்கும். இதுல செலக்ட் சிட்டி, எக்ஸாம் டேட் அண்ட் ஷிஃப்ட்னு காட்டுதா? இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு பெரிய பாப்அப் வந்து வரும். ஓகேவா? அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்க டேட்டை சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த கேலண்டர் காட்டுதா? இந்த கேலண்டரை செலக்ட் பண்ணுங்க. கேலண்டர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 12th அக்டோபர்ல இருக்கும். ஓகேவா? அது அப்படியே இந்த மவுஸை வச்சு அதை கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போய்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் வந்துடும். நவம்பரில் 12th இருந்து 13th நவம்பர் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இதில் உங்களுக்கு எந்த டேட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டேட்டை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்ச உடனே கீழே இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் நீங்கள் செலக்ட் பண்ண சிட்டிஸில் எந்தெந்த ஸ்லாட்லாம் ஓப்பனாக இருக்குன்றது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் கொடுத்த 3 சிட்டியோட ஸ்லாட்டுமே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னை கொடுத்துருக்கீங்க, கோயம்புத்தூர் கொடுத்துருக்கீங்க, சேலம் கொடுத்துருக்கீங்கன்னா 3யுமே காட்டும். இந்த 3த்துலையுமே என்னென்ன ஷிஃப்ட்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குன்றது. ஓகேவா? இப்போ நீங்கள் சேலத்தில் தான் எழுத போறீங்கன்னா இந்த சேலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டருக்கு வந்துருங்க. இதில் இப்போ நீங்கள் மதிய ஷிஃப்ட்டை மோஸ்ட்லி சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்னிங் ஷிஃப்ட்னா சீக்கிரம் போக வேண்டியது இருக்கும். ஈவினிங் ஷிஃப்ட்னா பஸ் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். அதனால மதிய ஷிஃப்ட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் ஷிஃப்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மதிய ஷிஃப்ட்டை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை இந்த ஸ்லாட்டில் என்டர் பண்ணிட்டு வேலிடேட் அண்ட் சப்மிட்ன்றது கொடுங்க. உங்களோட எக்ஸாம் டேட்டுங்கிறது ஷெட்யூல் ஆயிட்டுன்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் மாதிரி வந்துடும். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒருவேளை நீங்கள் இப்போ லேட்டாக போறீங்க, நீங்கள் வந்து ஒரு டேட்டை சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த டேட்டை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டில் இல்லை ஷிஃப்ட்லாம் எந்தெந்த ஸ்லாட்டு நாட் அவைலபிள்னு காட்டும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து மதிய ஷிஃப்ட் எழுதலாம் நினைக்கிங்க, அதை எல்லாரும் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா மற்ற ஷிஃப்ட் அவைலபிளாக இருக்கும். இல்லை நீங்கள் லாஸ்ட் டேட் சூஸ் பண்ணுறீங்க, எல்லாருமே அந்த டேட்டை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே நாட் அவைலபிள் இருக்கும். அப்போ நீங்கள் வேற ஒரு டேட்டை சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து மதுரையில் தான் எழுத போறீங்கன்னு நினைக்கிங்க, லாஸ்ட் டேட்டில் மதுரையில் எல்லா டேட்டும் ஃபில் ஆகிட்டா அப்போ 29 சூஸ் பண்ணுங்க. அதில் எங்கே அவைலபிளாக இருக்கோ அது நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அதுவும் ஃபில்லாக இருக்கா? 28 சூஸ் பண்ணிக்கோங்க. அது எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அந்த ஸ்லாட்டுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நீங்கள் ஃபிக்ஸுங்கிறது பண்ணணும். ஓகேவா? ஸோ இல்லை நீங்கள் சூஸ் பண்ண எல்லா சிட்டியுமே ஃபில் ஆகிட்டு எல்லா நாளுமே ஃபில் ஆகிட்டு அப்படின்னா ஆல்டர்னேட்டாக ஒரு சிட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த சிட்டியை சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக பக்கத்தில் உள்ள மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை சூஸ், இது எல்லாமே ஃபில் ஆகிட்டு எதுவுமே அவைலபிளாக இல்லைன்னா தான். ஓகேவா? ஸோ இதை சூஸ் பண்ணிட்டு அதில் உள்ள டேட் என்ன இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் உங்களுக்கு சிட்டி எந்த சிட்டியில் அலாட் பண்ணியிருக்காங்க, எந்த டைம், இந்த மாதிரி அந்த இது பார்த்தீங்கன்னா நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்து அவைலபிளாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு 3லேருந்து 4 நாளைக்கு முன்னாடிங்கிறது வரும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. எல்லா அப்டேட்டையும் உடனே ஷேர் பண்ணுறோம். நீங்கள் என்ன டேட்டு, என்ன சிட்டியில் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.